செல்போன் talented students who learn abacus and also they do this art set. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, start. Honorable Chief Guest Rajmohan sir, I would request you to look into seat number 421 to 480, sir. You have students perform. டாக்டர் எம்டி நைமூர் ரஹ்மான் அவர்களுக்கும், எல்கே ஸ்கூல்ஸ் சேர்மன் சையத் அகமது அவர்களுக்கும், டைகர் ஃபுட் நிறுவனத்தினுடைய சிஇஓ முகமது ஷிபின் அவர்களுக்கும் மற்றும் மதரசா தாஜ் முத்தவல்லி ஜாமல் பாபு அவர்களுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் சிறப்பானதொரு உரையை வழங்கிய பஷீர் அகமது அவர்களுக்கும், பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், மாணவ மணிகளுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். பிரைஸ் தி லார்ட், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் ராஜமோகன். இனிய நாள் இது, இன்ப நாள் இது. ஒரே அரங்கில் இத்தனை குழந்தைகள், அத்தனை குழந்தைகளையும் உள்ளே அமர வைத்துவிட்டு ஆசையோடு வாஞ்சையோடு சுற்றி நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர் பெருமக்கள், இவர்களுக்கு நடுவிலே அந்த குழந்தையையும் பெற்றோரையும் இணைக்கும் உறவு பாலமாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், இவர்களை எல்லாம் முத்தாய்ப்பாய் முத்திரை பதிக்க வைத்து வெற்றி பெற வைத்து அந்த வெற்றிக்கரையை அவர்கள் சுவைப்பதற்காக, அவர்கள் கையில் கோப்பையை கொடுத்து மகிழ்வதற்காக நம்முடைய பெருந்தகையாளர்கள். இப்படி ஒரு அரங்கத்தில் வந்து நான் நிற்கின்ற பொழுது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறது. ஒரு சில செய்திகளை சொல்லிவிடுவதற்காக என் உள்ளம் துடிக்கிறது. நான் உலகமெல்லாம் சுற்றி திரிந்திருக்கிறேன். அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, சைனா, ஹாங்காங் வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்க்கிற பொழுது, பெற்றோர்களை பார்க்கிற பொழுது, ஆசிரியர் பெருமக்களை பார்க்கிற பொழுது, அவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் பல செய்திகள் இருக்கின்ற போது அதையெல்லாம் எடுத்து வந்து சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று முண்டாசி கவிஞன் பாரதியார் சொன்னதை போல இங்க வந்து சேர்த்து விட முடியாதா, நமது ஊரையும் நமது மக்களையும் இன்னும் கொஞ்சம் உயரத்திற்கு மாற்றிவிட முடியாதா என்று நான் எண்ணி பார்த்தது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பொன்னான கனவுகளை நனவாக்கக்கூடிய தருணங்களில் ஒன்றுதான் வெறும் பாட புத்தகம் மட்டுமல்ல, தனித்திறமையும் வளர்ப்பதற்காக இத்தனை குழந்தைகள் வந்திருக்கிறார்களே, அந்த குழந்தைகளுக்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை நீங்கள் தந்தாக வேண்டும். அப்ப கணக்கு பாடம் என்பது மனப்பாடம் செய்து மதிப்பெண் வாங்கக்கூடிய பாடம் மட்டுமல்ல, அது ஒரு விளையாட்டாக, அது ஒரு இனிய நிகழ்வாக எளிமையாக பண்ண முடியும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அபாக்கஸ். அதுவும் அந்த விரல் விட்டு அந்த குழந்தைகள் வேகமாக எண்ணி அதையெல்லாம் செய்து பார்க்கிற பொழுது பார்க்கிற நமக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கும். இப்ப பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, குழந்தைகளுக்கு ஆளுக்கு ஒரு செய்தி. குழந்தைகளுக்கு முதல் செய்தி என்னன்னா, உண்மையிலேயே ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி அம்மா என்ன பண்ணுவாங்க, இடுப்புலயே வச்சுக்குவாங்க. ஏன் தெரியுமா? அந்த குழந்தையின் வாய் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கணும் கண்ணம் நினைப்பாங்க. ஒரு குழந்தை அழுதா அது பசியில அழுதா, இல்லன்னா வயிறு கோளாறுல அழுகுதா, இல்ல உருவாக்கையின முழுங்கிட்டு அழுகுதான்னு கூட யாருக்கும் தெரியாது. பீடியாட்ரிஷியனை தூக்கி போனா ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம், எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம் சொல்லுவாரு. ஆனா ஒரு குழந்தை அழுதா, அந்த மழலை முடிகள் அழுதா, அந்த குழந்தை ஏன் அழுது, எதுக்காக அழுதுன்னு பெத்த தாய்க்கு தெரியும். அதனாலதான் தூக்கி எப்போதும் இடுப்புலயே வச்சுக்குவா தாய். அதே குழந்தைய தூக்கி இடுப்புல இல்ல, தோளுக்கு மேல வச்சுக்குவார் அப்பா. கடை வீதிக்கு போனாலும் எங்க போனாலும் அப்படி தோல் வச்சுக்குவார் அப்பா. அப்படி தூக்கி பிடிக்கும் கூட தான் தோளோட சேர்த்து பிடிப்பார் அப்பா. ஏன் தெரியுமா?
நான் பார்க்காத உயரத்தை கூட என் பொண்ணு பார்க்கணும், என் பையன் பார்க்கணும்னு நினைப்பாரு. அவர்தான் அப்பா. உலகத்திலேயே வாழும் தியாகி ஒருத்தர் இருக்காருன்னா அந்த அப்பா தான். இங்கே நிறைய தியாகிகளை பாக்குறேன். பையனை உள்ள விட்டுட்டு, குழந்தைய உள்ள விட்டு, அந்த அம்மா முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நின்று எட்டி எட்டி தெரியுதா தெரியலையா நம்ம பையன் தானே அப்படின்னு எட்டி எட்டி பார்க்கக்கூடிய அந்த தியாகசீலர்களை நான் பாக்குறேன். இப்ப அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு ஒரே ஆசை. என்ன ஆசை? என் குழந்தை ஜெயிச்சிடணும்னு ஒரு ஆசை. இங்க கிளாஸ் கூட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க? சார், மேடம், எப்படியாவது என் பையனை பிரைஸ் வாங்க வைங்க. தன்னுடைய குழந்தையை ஜெயிக்கணும்னு நினைச்சா அதுக்கு பேரு அப்பா அம்மா. தன்னிடம் படிக்கக்கூடிய எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தாங்க ஆசிரியர்கள், டீச்சர்ஸ். இல்லைன்னா இந்த குழந்தைகள் இத்தனை பெரிய பரிசுகளை வாங்கவே முடியாது. இந்த குழந்தைகள் அதை புரிஞ்சுக்கணும். உலகத்துல தெய்வம்னு ஒண்ணு இருக்குன்னா நாம் தொட்டு வணங்க வேண்டிய தெய்வம் தாய், தந்தை, ஆசிரியர் பெருமக்கள் தான். அது இப்ப புரியாது. நீங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் புரியும். எல்லாருமே ரொம்ப குட்டிஸா இருக்கீங்க. சரி, அப்பா அம்மாவுக்கு ஒரு செய்தி. என்னது? என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டுல இருந்ததாங்க தொடங்குது. குழந்தைகளின் முதல் ஸ்கூல் என்ன தெரியுமா? வீடு. குழந்தைகளின் முதல் ஆசிரியர் யார் தெரியுமா? அப்பா அம்மா. காலையில குழந்தை எழுப்பும் போதே அன்பா செல்லம் கொடுத்து உற்சாகமா செல்ல குட்டி, ராஜாத்தி, கலெக்டர், டாக்டர், எந்திரிடி தங்கம் அப்படின்னா எந்திரிக்கும். காலைல எந்திரிக்கும் போதே கத்த வேண்டியது. எரும மாடு மாதிரி தூங்குது பாரு, எப்ப பார்த்தாலும் இப்படிதான். எழுந்திருக்கிறியா இல்லையா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அப்படி கத்தக்கூடாது. நீங்க உற்சாகமா அப்படி சந்தோஷமா என் செல்லம், என் தங்கம், என் வைரம், என் சாமி அப்படி உற்சாகமா எழுப்பணும். வெளிநாடுகள்லாம் பார்க்கிற பொழுது அந்த குழந்தைகளிடம் பேசுகிறதை, அவர்கள் அந்த குழந்தையோட உரையாடல் செய்கிறதை பார்க்கிற பொழுது அவ்வளவு மதிப்பு மரியாதையோட பேசுறாங்க. ஆனா நாம மட்டும் என்ன பண்றோம்? காலையில அடிச்சு எழுப்பி குளிப்பாட்டி வாயில போட்டு எதையா போட்டு திணிச்சு ஒரு டைய கட்டி பெல்ட்டை போட்டு கூட்டு போய் அந்த ஸ்கூல் வேன்லயே ஆட்டோல கொண்டு போய் திணிச்சு போ 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 போன்னு. இந்த ஒரு படத்துல நம்ம நண்பர் சசிகுமார் துரத்துற பாருங்க, சம்போ சிவ சம்போன்னு. ஏன் அவ்வளவு பதட்டம்? ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்துட்டோம்னா வாழ்க்கை அவ்வளவு இனிமையா இருக்கும். நிதானமா பல்லு விளக்கி பொறுமையா குளிச்சு, ஒரு இட்லி இருந்தாலும் பொறுமையா நிதானமா சாப்பிட்டு, நல்லா சாமி கும்பிட்டு, எல்லா புக்கையும் எடுத்து வச்சு, வண்டி வர்றதுக்கு முன்னாடியே நின்று, வண்டி வரும்போது நிதானமா ஏறி எல்லாருக்கும் டாட்டா காமிச்சு, அப்படி ஒரு நாள் தொடங்கினா அந்த குழந்தை எவ்வளவு உற்சாகமா இருக்கும். அதுக்கு பதிலா வாஷிங் மிஷின்ல போட்ட துணி மாதிரி போட்டு அந்த குழந்தைய போட்டு அடிச்சு விரட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? வீட்டில் இருந்தே இனிமையான சூழலை இந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தரணும். அந்த குழந்தைகளினுடைய அப்பா அம்மா தான் முதல் பெற்றோர். இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு டீச்சர் திட்டுவாங்க, பரவாயில்ல ஜோரோன்னு போய் சொல்லு, பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்லு, சொல்லி தராதீங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதும் போது கூட பொய் பேசுவது எளிது என்பதை சொல்லி தராதீங்க. அதற்கு பதிலா உண்மையை பேச சொல்லித்தாங்க. என்ன ஹோம்ஒர்க் செய்யலையா? பரவாயில்ல, ஹோம்ஒர்க் செய்யல, உண்மையை போய் சொல்லு. திட்டுவாங்க, பரவாயில்ல வாங்கிக்க, நாளைக்கு கண்டிப்பா முடிச்சு வந்துருவேன்னு சொல்லு. அப்ப வாய்மை, உண்மை, நேர்மை அதையெல்லாம் வீட்டிலிருந்தே சொல்லி தருவதுதான் தாய்மை. அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா தயவு செய்து இனிமையாக பேசுங்கள், நல்லதை பேசுங்கள். அவர்களுக்கு நல்லா பேசணும், நல்லதான் பேசணும். அதற்கு நீங்க வீட்டில் இருந்தே அதற்கு சொல்லிக் கொடுத்து அனுப்புங்கள். இதை போன்ற தனித்திறமையெல்லாம் நீங்க வளர்த்துக்கணும். ஒரு 2 வாரம் முன்னாடி, நான் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாடு அரசு சார்பில் விமான நிலையத்திற்கு போய் ஒருத்தருக்கு அரசு மரியாதை கொடுத்து, பூங்கொத்து கொடுத்து, பொன்னாடை போர்த்தி வரவேற்பு செய்து வரவேற்றோம். அவர் யார் தெரியுமா? ஒரு 10-12 வயசுல ஒரு பக்கம் ஒரு கீபோர்டு, இன்னொரு பக்கம் இன்னொரு கீபோர்டு. ஒரு கீபோர்ட்ல ஜனகணமன இந்திய தேசிய கீதம், இன்னொரு பக்கம் கீபோர்ட்ல அமெரிக்காவின் தேசிய கீதம். இரண்டையும் ஒன்றாக நன்றாக வாசித்தான். அந்த இசை குழந்தை லிடியன் நாதஸ்வரத்திற்கு தமிழ்நாடு அரசு வரவேற்பு கொடுத்து மரியாதை கொடுத்து கூட்டு வந்தோம். அதற்கு காரணம் அவருடைய தனித்திறமை. விஸ்வநாதானந்த் எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிரக்ஞானந்தாவை உலகத்திற்கு இப்பதான் தெரியும். 2 பஸ் மாறி அவங்க அம்மா ஒரே ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல தயிர் சாதம் கட்டிக்குவாங்களாம். 2 பஸ் மாறி போய் டெய்லி செஸ் ட்ரைனிங் போய் இன்னைக்கு விஸ்வநாதன் ஆனந்த் தொட்ட உயரத்தை அவருடைய வயதில் 4 1 பங்கு இருக்கக்கூடிய சின்னஞ்சிறுவன் பிரக்ஞானந்தா தொட்டு விட்டார். அப்ப உலகம் முழுக்க சவால் விடக்கூடிய பல்வேறு விஷயங்களை தனித்திறமையால் சாதிக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் வந்து விட்டார்கள். அவர்களா நமக்கு எடுத்துக்காட்டு. அப்ப நண்பர்களே, தயவு செய்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தெரியுமா? அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும். குழந்தை தானா ஷைன் அவுட் ஆயிடும். இங்க இருந்து ஒரு பூ இருந்தது, ஆசையா இருந்தது, மறைக்குது நண்பர்கள் எடுத்துட்டாங்க.
ஒரு செடியில பூ பூக்கலன்னா என்ன அர்த்தம்? ஒரு செடியில பூ பூக்கல, குச்சி வச்சு அடிச்சா பூ பூத்துருமா? செடியை டெய்லி திட்டுறீங்க, ஒழுங்கா பூ பூத்துரு, ஒழுங்கா பூ, இல்லன்னா அள்ளி பின்னிடுவேன் உன்னை, அப்படின்னா பூ பூத்துருமா? ஒரு செடியில் பூ பூக்கலன்னா அதுக்கு காரணம் அந்த செடி கிடையாது, அந்த செடியினுடைய என்விரான்மெண்ட், அங்க இருக்க மண், நாம விடுற தண்ணி, அங்க வர்ற சூரிய ஒளி, அதோடைய உரம், அதோடைய நேரம், அதோடைய வேகம், இவ்வளவும் சரியா பண்ணா தானா செடி பூ பூக்கும். அதே மாதிரிதான் ஒரு குழந்தை நீங்க நினைத்த மாதிரி ஷைன் ஆகலன்னா அது காரணம் அந்த குழந்தை கிடையாது. நீங்க குச்சி வச்சு அடிச்சாலும் தினந்தோறும் ஏசுனாலும் திட்டினாலும் அந்த குழந்தை ஷைன் அவுட் ஆகாது. எப்ப ஷைன் ஆகும் தெரியுமா? அந்த என்விரான்மெண்ட், அன்பான அப்பா அம்மா, அறிவான ஆசிரியர் பெருமக்கள் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு சூழல், ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை இந்த குழந்தைக்கு உருவாக்குனீங்கன்னா அந்த குழந்தையில் இருந்து ஒரு செடி பூ பூப்பதை போல பல சாதனைகள் தானாக பூத்து குலுங்கும். அத்தகைய நல்ல சூழலை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல முன்னெடுப்பை எடுத்திருக்கக்கூடிய அபாகஸ் நிறுவனத்தினுடைய நம்முடைய பஷீர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்ச நிறைந்த பாராட்டுகளை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, நன்றி. My name is Bashir Ahmed, CEO Indian Abacus Private Limited. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்களுடைய 7வது அகில இந்திய அளவில் நடத்தக்கூடிய அபாக்கஸ் சார்ந்த மனக்கணித போட்டி. இது ஒவ்வொரு வருஷம் நாங்கள் வந்து ஜூலை மாதத்தில் நடத்துவோம். இந்த பயிற்சியில் வந்து பயனடைந்தவங்க, இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டவங்க இதில் வந்து கலந்துக்குவாங்க. குறிப்பாக ஆல் இந்தியாவில் பூராவும் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் வெளிநாடுகள்லேருந்து இப்போ பசங்க வந்து கலந்துக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய பசங்க வந்து கலந்துருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா வந்து அபாக்கஸ் சார்ந்த கணித பயிற்சி மிக அத்தியாவசியமான ஒன்று ஆகிட்டு இருக்குது. இது தவிர்க்க முடியாத ஒன்று. எப்படி நம்ம வந்து பழங்காலத்துலேருந்து ஸ்கேலு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு இதெல்லாம் வச்சு நடத்துகிறோமோ அதே மாதிரி தான் அபாக்கஸ் பயிற்சியும். எப்படி ஒரு டூலை வச்சு நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கேல் எல்லாம் கோடு கிழிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து இன்ச்சஸ் பார்க்கறதுக்கு, சென்டிமீட்டர் பார்க்கறதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி வந்து அபாக்கஸ் கருவியும் அவசியமானதாக ஒன்றா இருக்குது. காரணம் வந்து ஸ்கேலு, ஜாமெட்ரி பாக்ஸு என்னோட பார்வையில் வேணான்னு சொல்லலை. ஆனால் வந்து அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பயன் தான் அளிக்கும். ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அந்த பயிற்சி எடுத்துகிட்டு அவங்க வந்து அதை பயன்படுத்த முடியும். பிற்காலத்தில் அவங்க வந்து அதை மறக்கக்கூடியவங்களா, அதை தொடக்கூட இல்லாதவங்களா ஆகிடுறாங்க. பட் அபாக்கஸ் பயிற்சி எடுக்கிறதுனால அவங்களுடைய முழு மூளைத்திறன், அதோட அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான, ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவையான ஞாபக சக்தி, கவனிக்கும் திறன், நினைவாற்றல், மெமரி, இது மாதிரியான ஸ்கில்ஸ், லைஃப் டைம் ஸ்கில்ஸ் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவைப்படுது. நம்ம இந்த கல்வியை வந்து, இந்த பயிற்சியை வந்து எல்லா பள்ளிக்கூடங்களையும் துவங்கணும். அது என்னுடைய பேச்சில் சொன்ன மாதிரி 30 வருடங்களாக இதை முன்னெடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னும் அது வந்து அரசு பள்ளிக்கூடங்களிலும் அல்லது தனியார் பள்ளிக்கூடங்களிலும் வர வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது, கனவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் முன்னாடி சொன்ன மாதிரி 27 வருடங்களாக ஒரு மாதிரி ப்ராஜெக்ட், பைலட் ப்ராஜெக்டாக வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இதை வந்து புதிய அரசு வந்து அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்முடைய முதல்வர் அவங்க வந்து இந்த பயிற்சியையும், குட்டி பசங்களெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இந்த பயிற்சியையும் இந்த குழந்தைங்களுக்காக கொடுக்க முன் வரணும். அதனால் அவங்க வந்து அரசு பள்ளிக்கூட மாணவர்களும் பயன்பெறுவாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் ரொம்ப இந்த பயிற்சிக்கு ஏங்குறாங்க, வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கல. இருந்தும் சில பள்ளிக்கூடங்கள்லாம், அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து ஒரு சிறிய அமௌண்ட்டை கொடுத்து பயிற்சி காசை கொடுத்து அவங்க கற்றுக்க வைக்கிறாங்க. இதை வந்து தமிழக முதலமைச்சர் அவங்க வந்து கவனிக்கணும். இந்த பள்ளி குழந்தைகளுக்கு இந்த பயிற்சியை அரசு மூலமாகவே அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வழங்கணும். அதன் மூலமாக எதிர்கால மேதைகளை உருவாக்கணும். இது இந்த பயிற்சியோட எதிர்கால திட்டமாக இருக்குது. மற்றபடி இன்னைக்கு இந்த காம்படிஷன் நடக்குது, இந்தியா பூரா வந்து கலந்துருக்காங்க. இதில் 8 லெவல்கள் உள்ள படிக்கிற மாணவர்கள் வந்து கலந்துருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 1500 டிராஃபிஸ் ப்ரைஸ் வந்து கொடுக்குறோம். வின்னர், ரன்னர், சாம்பியன் ஆஃப் சாம்பியன், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் மாணவர்களுக்கு வந்து நிறைய ப்ரைஸை கொடுத்து கௌரவிக்கிறோம். இது எங்களுடைய வருஷம் நடக்கிற ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. இந்த வருஷமும் வந்து மாண்புமிகு தமிழக கல்வித்துறை அமைச்சர் வந்து கலந்துக்கிட்டு எங்களெல்லாம், இந்த குழந்தைங்களெல்லாம் வாழ்த்துனது எங்களுக்கு இன்னும் ஒரு பெருமை சேர்க்குது. அவங்களுக்கு இது மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
இதுதான் இது அபாக்கஸ் பயிற்சியோட முக்கியத்துவமாக இருக்குது. இதில் இந்த பயிற்சி அடுத்த கட்ட நிலையை அடையுதுங்கிறதையும் எங்களால் உறுதியாக கூற முடியும். எப்படின்னா இது மாணவர்களுக்கு மட்டுமே வந்து 5 முதல் 13 வயது மாணவர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருந்தது. கடந்த 30 ஆண்டுகால அனுபவம், அப்புறம் வந்து ரிசர்ச் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பயிற்சியை வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் அளிக்க முடியுங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. அதற்கான பைலட் ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு அதில் நிறைய வெற்றியும் கண்டுக்கிட்டு வர்றோம். எப்படி யோகா வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து ப்ரெக்னென்ட் மதருக்கு வந்து கொடுக்க போகிறதோ 3rd செமஸ்டரில் கொடுக்குறாங்களோ, அது மாதிரி வந்து இந்த பயிற்சியை வந்து 1 மாதம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த ப்ரெக்னென்ட் மதர் வந்து கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு முயற்சியில் அவங்க படிச்சுக்குவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைக்கு. அதனோட எஃபெக்ட் வந்து அந்த குழந்தை பிறந்த பிறகு நம்மளால் பார்க்க முடியும். ஏன்டா இது ரிசர்ச் சம்பந்தமான ஒரு ரிசல்ட்டு. ஸோ இதுலேயும் நாங்கள் வந்து அடுத்த கட்ட முயற்சி எடுத்து நல்ல பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் வரும் காலங்களில் இந்த பயிற்சியை வந்து ப்ரெக்னென்ட் மதர்ஸும் எடுக்கக்கூடிய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு பயிற்சி மையங்களும் அந்த தெருவிலேயே அவங்க வந்து ஒரு மாத கால பயிற்சி எடுத்துக்கிட்டு வாழ்க்கை பூரா தேவையான ஒரு பெரிய ஸ்கில்ஸை வந்து பயன்களை வந்து அவங்க பிறக்க போகும் குழந்தை அடைய முடியும். இந்த பயிற்சியில் இன்றைக்கி வந்து 2000க்கும் மேற்பட்ட 2100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஆல் இந்தியாவிலேருந்து வந்து கலந்துருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி 8 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவிலையும் வந்து 34 ப்ரைஸ் கொடுக்குறோம். ஸோ அது முன்னாடி சொன்ன மாதிரியே ஏறத்தாழ 1500 ப்ரைஸுக்கு மேலே இந்த பயிற்சி இந்த காம்படிஷன் நேரத்தில் கொடுக்குறோம். வயது 5 to 13 இயர்ஸ் இந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சி வந்து எல்லா குழந்தைகளுக்கும் தான். இருந்தாலும் வந்து குறிப்பாக மனித மூளையோட வளர்ச்சி, அதன் அமைப்பு, அதன் ஸ்ட்ரக்சரை பொறுத்து பார்க்கும்போது இது குறிப்பாக வந்து 5 முதல் 13 வயது குழந்தைங்களுக்காக அளிக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது.